சொல்லுமா, உடம்பு என்ன பண்ணுது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டா நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஒரே மாற்றீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்குவானா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுதே. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி. அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க, எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற, டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே. வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்ட மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க. அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா? உனக்கு உண்மையிலேயே பெரிய மனுஷமா? இடத்த காலி பண்ணு. உட்கார். சொல்லுமா. என்னைய நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, சரி, நாளைக்கு நான் வந்துடுறேன். அது இல்ல டாக்டர், அதுல ஒரு பிரச்சனை. என்ன? வர்ற மாப்பிளைக்கு உடம்புல எதுனா கோளாரா? இல்ல டாக்டர், எனக்கு தான் உடம்புல கோளாறு. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பாருமா, பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல, ஆனா கருப்போட இருக்கணும், அதான் முக்கியம். ஏமா அவ்வளவு தூரம்? எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணை கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க. உனக்காக மட்டும் இல்லம்மா, எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். அப்ப நான் சிகப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா? ஃபேரன் லவ்லின்னு ஒரு மருந்து, அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, குளிச்ச பிறகு 2 வாட்டி, சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 வாட்டி, சாப்பிட்ட பிறகு 1 வாட்டி பூசிக்கிட்டே வா. நாளைக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்கும்போது நிச்சயமா நீ சிவப்பா இருப்ப. ஏங்க, எனக்கு மேல பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க. நான் உண்மையிலேயே சிகப்பாகணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் குழப்போம். கொஞ்சம் இருமா. இந்த மாத்திரை சாப்பிட்ட நல்லா தூக்கம் வரான், பயந்துராத. முழிச்சு பார்த்தா நீ நல்ல சிவப்பா இருப்ப. உன் மாப்பிள்ள வந்து சொல்லி அனுப்பு. ஏங்க, நீங்க வெள்ளி ஆபரத்துக்கு கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா? என்ன இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிருவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா? இதெல்லாம் சாப்பிட்டா உயரமாயிருவாங்க, பட் நான் யூஸ் பண்றது இல்ல. சோத்த வேண்டாம். சாப்பாடை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? ஒரு தடவை வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்ன. நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணிட்ட. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எதையும் மறைக்க கூடாது. மாப்பிள்ளை உள்ளூரா வெளியூரா? வெளியூரு. இந்தாமா. இனிமே உங்களுக்குள்ள சண்டையே வராது சாமி. என் பச்சை எப்படி ஒட்டி இருக்கோ அது மாதிரி உங்க மனசு இனிமே ஒட்டி போயிடும். ஏ, என் கைராசி அப்படி. வரேன் சாமி. இந்தா, உன் பேரை என் கையில எழுத சொல்லிட்டியே. இப்ப யாராவது பார்த்தா என்ன பண்றதா? யாராவது பார்த்து கேட்டா இதான் புருஷ பேர் சொல்லு. தைரியத்தை பாரு. நீ ஆம்பளை சொல்லுவ, நான் எப்படி சொல்றதா? கவலைப்படாத, இதான் அவனுக்கு போட்டுருக்க அச்சாரம். இது யாராவது பாக்குறதுக்குள்ள உன் கழுத்து தாலி கட்டிட்டேன். எப்படியா? இப்படியா? இந்த கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? என் கல்யாண விஷயத்துல இப்படி ஆள் மாறாட்டம் பண்றியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அவர் வெளியூர்காரரா இருக்கிறதுனாலதான் என்ன நேர்ல பொண்ணு கேட்க நாள் கடத்தினாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. இது உனக்கு நியாயமா இருக்கா? நான் உன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. அந்த வெளியூர் மாப்பிளைக்கு என்னைய கட்டிவி.
கவலைப்படாதே பெண்ணே, உன் மனம் போல் மாங்கல்யம் அமையும். சாமி பேசல, நான் தான் பேசினேன். இவன் எங்க வந்தான்னு பாக்குறியா? பூசாரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சரி சாமி கும்பிடுற பூசாரி பிரச்சனையே தீர்த்து வைக்காத இந்த சாமி உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க போகுது. உனக்கு இப்ப நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா உன் மனசுல இருக்கிற வெளியூருக்காரன் யாருன்னு வெளியே சொல்லிடு. அதெல்லாம் சாமிக்கு தெரியும். இப்ப சாமிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருச்சு? இந்த ஆசாமி கிட்ட சொல்லு, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். புருஷனா வரப்போற ஒரு பேரை எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க. நீ விலாவரியா சொல்ல வேணாம், ஒரு கோடு போடு, நான் ரோடே போட்டுக்கிறேன். அந்த கண்ணாடியை பாருங்க, தெரியும். என்னத்துக்கு என்ன தேடுற? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? என்ன பெருசா சொல்லிட போற? என்னோட வசந்தத்துல மாப்பிள்ளை கிடைச்சான்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? எப்ப கல்யாணம்? ஆமா, பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன பார்த்ததும் பிடிச்சிருச்சா. மாப்பிள்ளை பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. என்ன உன்ன மாதிரி சிவப்பா இல்ல, கொஞ்சம் கருப்பு. ஆனா நிமிந்து நின்னாருன்னா சும்மா வீரபாண்டி பேரு மாதிரி. கட்ன சேலையோட வந்த போதுன்னு சொன்னாங்க. சேலைன்னு ஒண்ணு ஞாபகம் வருது. கல்யாணத்துக்கு சேலை துணிமணி எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கூட உன் கடையை தான் சொல்லிருக்கேன். சரி சரி, மனசுல எதையுமே வச்சுக்காத. என்ன கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கிறேன், வந்து கையை நினைச்சிட்டு போ. என்ன தைரியம் தான் ஏன் எப்படி பேசுவ? என்ன இழுத்தா நினைச்சிட்டியா? பொட்டச்சிகள் இப்படிதான் வல்ல காட்டுவாங்க, பழக அப்புறம் பத்திரிகைக்கு வந்துருவாங்க. ஆம்பளைகளை பத்திரிகை நினைச்சுக்கிறது. பேசுதியா? இன்னும் பேச வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா? பொண்ணுல இருந்தா 4 பேர் வந்து பாத்துட்டு தான் போவாங்க. எவனோ ஒருத்தன் பாத்துட்டு போயிட்டாங்கிறதுக்காக 1.5 மணத்துக்கு கோவம் பெருசா வந்துருச்சு. இத பாரு, பொம்பளை ஒருத்தனை நினைக்க மாட்டா. அப்படி நினைச்சிட்டா மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அவனை மறக்க மாட்டா. உன் பாட்டுக்கு பேசிட்டு போறியே, என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அப்ப நீ எதுக்கு பத்திரிகை வைக்கிற, கையை நினைச்சு போன்னு சொன்ன? நீ எப்ப கல்யாணம்னு கேட்ட, அதனாலதான் சொன்ன. சரி சரி விடு, எனக்கு தான் தெரியும். அடிக்க மட்டும் தெரியுதோ? வலிக்குதா? சரி போதும், சிரிக்க மாட்டேன். பாம்பு எடுக்க மாட்டேன். அப்ப நல்லா கட்டிப்பிடிச்சு. நான் உன் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனாலதான் நீ ஏன் தங்கச்சி கட்டிக்கிட்ட. ஆனா உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிற முடியாம போச்சு. அதனால இப்ப என் மகனுக்கு உன் மகளை கட்டி வைக்க போறேன். என்ன சொல்ற? பழசு பட்டையெல்லாம் விட்டுட்டு பாத்திரம் பண்டத்தை பத்தி பேசுங்க. வார்த்தை தவற மாட்டாமா இந்த வருஷ நாட்டுக்காரன்? அது சரி, ஒண்ணு என்ன படிச்சுக்கா? கழுத்துல கைத்த கட்டினா வயித்துல சுமக்க போறா. அதுக்கு படிப்பு 1000த்துல ஒரு பேச்சு தங்கச்சி. அப்புறம் என்ன மாப்பிள, அடுத்த மாசம் நல்ல நாள் பார்த்து வெத்தலை பார்க்க மாத்திருவோம். அப்ப சரி, ரொம்ப நல்லது. வண்டிக்கு நேரம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வரமதனி மருமக மருமக யாரு இவங்களா? மருமகன்னு சொன்னானே, புரிஞ்சுக்க வேணா? அவர் மகளை தாண்டா நீ கட்டிக்க போற. அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். வேற எப்பத்தான் வேணும்? நான் என் கல்யாண விஷயத்துல ஒரு லட்சியமா வச்சிருக்கேன். லட்சியமா? யாருக்கு? உனக்கா? பொண்ணு வேற யாரும் இல்லடோ, என் தங்கச்சி மகளாக்க. சும்மா ஜோடி பொருத்தம் சம்மன் இருக்கேன். அம்மா, எனக்கு இங்கெல்லாம் பொண்ணு வேணாமா. வேற எங்கடா பொண்ணு வேணும்? கல்யாணத்தை பத்தி உனக்கு பொண்ணு புரியாது, பேசாம இரு. அப்படின்னா எனக்கு உன்ன மாதிரி நல்லா கவனிக்கிற பொண்ணா பார்த்து கட்டி வை. என்ன மாதிரி பொண்ணா? ஃபீமஸ் இல்லாமலே கிடைக்காதடா. ஏன் இல்ல? சொல்லுடா. நீ சிரிக்கிற, எனக்கு வெக்கமா இருக்கு. அட சொல்லுடாங்கற. அம்மா வீட்டில வந்து பாரு, பொண்ண மாதிரியே அழகான பொண்ணெல்லாம் இருக்கு. அம்மா வீட்டில உங்க அம்மா மாதிரியா? உருப்பிட்ட மாதிரி தான். சும்மா இருக்க மாட்டே. பேசுமா வராசா?
நான் என்ன பொய்யா சொல்றேன், நீ நேர்ல வந்து பார்த்த அப்படியே அசந்து போயிருவேன். டேய், நீ அம்மா வீட்டுக்கு நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கும் போதே எனக்கு தெரியும் அதுல ஒரு விவகாரம் இருக்குன்னு. பொண்ணு அழகா இருப்பாளா? பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருப்பா. திருதேவியா? ஒரு 10 மணி பானுமதி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நீ வந்து பாரு, பத்மினியே தான். அது சரி, பொண்ணு யாரு, எப்படிப்பட்ட குடும்பம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாவை கட்டிக்கிட்டியாக்கும். டேய், நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சொன்ன சொல்ல காப்பாத்தணும், சொல்றத கேளு. பாருமா வர பெரிய சத்தியமா வாக்கு கொடுத்துட்டாரு. உள்ள சொல்றான்ல, அவன் சொல்ற பொண்ணு எந்த போய் பாத்துட்டு வந்துடுவோமே. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்லுமா. அது கிடக்குது, நீ ஒண்ணும் கவலைப்படாத ராக்கா. நாம அம்மா பட்டிக்கு போறோம், பொண்ணை பாக்குறோம். என்ன இங்க உட்கார்ந்திருக்க? சும்மாதான். இல்லையே, இப்படி உட்கார மாட்டியே. நீ இப்படி உட்காரு. என்ன ஒரு கால குடுமைக்கு கரெக்டாண்டி போய் காவடி எடுத்துச்சா? என் சொல்ல வந்தது சொன்ன என்ன? சரி, நான் வாரேன். ஏய், சொல்றதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? என்ன சொல்லு. ஒண்ணுமில்ல. ஐயோ சொல்லு. இல்ல, வந்து நேத்து வீட்டுக்கு போனா கோச்சிக்க கூடாது. வேணாம், நீ சங்கடப்படுவ. சொல்லுண்ணா. நேத்து வீட்டுக்கு போனா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. யாருன்னு கேட்டேன். இவர்தான் உங்க மாமா, இவர் பொண்ணதான் நீ கட்டிக்க போறேன்னு எங்க அப்பா சொன்னாரு. சும்மா தானே சொல்ற. என்னது சும்மாவா? சொல்றத கேளு. நகை எவ்வளவு தெரியுமா? 25 பவுன். அப்புறம் 2 ஏக்கர் நஞ்ச. எல்லாமே வைக்கா பாசனா. வைக்காட்டி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஸ்கூட்டி வேற வாங்கி தர்றாங்க. நாளை இருந்து ஸ்கூட்டி வேற ஓட்ட பழகிடணும். இன்னும் 2 பெரிய ஜவுளி கடை டவுன் வச்சு தராங்களா. அப்புறம் பொண்ணு எவ்வளவு படிச்சது தெரியுமா? காலேஜ் போய் ஃபீஸ் படிச்சிருக்கா. அடடா, படிச்சவளா? நான் படிக்காதவதா. உன்னை என் கூட பேச சொன்னேனா இல்ல பழக சொன்னேனா? நீ படிச்சவள பார்த்து கட்டிக்க. நான் வசதி இல்லாதவதா, பக்கம் இல்லாம புள்ள இருக்கிறவதா. நீ என்னையெல்லாம் போய் கட்டிக்க முடியுமா? என் மனசு கெடுத்ததும் இல்லாம எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. நீ கட்டாட்டி எனக்கு ஆரோ குழம்பம் இல்லாமையா போயிடும். நான் என்ன செய்வேன்? அந்த பொண்ணு என்னவே கட்டுவேன்னு ஒத்த காலம் நிக்குதான். அவளுக்கு ஒரு கால் நொண்டியா இருக்கும். இத பாரியா, நீ எவ்வளவு வேணாலும் கட்டிக்க, எனக்கு என்ன? என்னைய கட்டிக்க கட்டிக்கன்னு நான் சொன்னதுக்கு உங்ககிட்ட ஓடி வந்தேனா? நான் ஏற்கனவே நடுத்தருவில் நிக்கிறவதா. நீ வேற வந்து என்ன நட்டமா தூக்கி வச்சிருவேன்னு நான் என்ன காத்துக்கிட்டா இருக்கேன்? பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்குதுன்னு நீ இன்னொருத்தி கூட வாழ்ந்துருவேன். நான் உசுரோட எடுத்துருவேனாக்கும்.